ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு கலந்த சாதம் பண்ண போகிறோம். வழக்கமாக நம்ம கிச்சனில் இருக்கிற ஐட்டங்களை வச்சே இது குவிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். காலையில் நீங்கள் பிஸியாக இருக்கிறப்ப கூட இதை சீக்கிரமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து அனுப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் மஷ்ரூம், பீன்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10-12 பீன்ஸ் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 6-7 மஷ்ரூம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி 2 கப்பு ஏற்கனவே குக் பண்ண சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மேலே அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சம் நெய் கூட அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம், வாசமாக நல்லாயிருக்கும். போட்டுட்டு திரும்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.